ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் ட்ரிப்போட லாஸ்ட் டேயில் இருக்கிறோங்க. அதாவது டே 3ல் இருக்கிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து இங்கே ஒரு லக்ஸரியான ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வேறு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், பட் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ரேபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரேபிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மத்தியானம் 11 மணி வரைக்கும் அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து மறுபடியும் உள்ளே அடைக்கிறதுக்கு, அது பிடிக்கிறதுக்காக அது பின்னாடி இப்படி தாங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது கைக்கே வந்து கிடைக்கிறது இல்லை, நல்லா வந்து டிம்கி கொடுக்குது. அதெல்லாம் பிடிச்சி உள்ளே அடைச்சிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனோங்க மேலே. எதுக்காக போனோம் அப்படின்னா, இங்கே வந்து நிறையா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த ரெசார்ட்டில். பார்த்திங்கன்னா நாங்கள் ஜிப்லைனுக்காக இங்கே வந்திருந்தோம். இங்கே அனுஷ்கா நிதிஷ்கா ஜிப்லைன் இது வரைக்கும் போனதில்லை, ஸோ கேட்டாங்க, அதனால் இங்கே வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இந்த ரெசார்ட்டோட ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா பர் டே 10,000 மட்டும்தான். 10,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, அப்படி தான் அவங்க சொன்னாங்க. இங்கே பார்த்திங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நாங்கள் வந்தது சிஎம் பதவி ஏற்கிற நாள் அன்னைக்கு வந்தவங்க. ஒருத்தர் விடாமல் அவ்வளோ பேரும் மொபைலில் தான் மூழ்கி இருக்கிறாங்க. அந்த ட்ரிப்பில் வந்து கவனம் கொஞ்சம் கம்மி தான். இங்கே பாருங்கள், பொடி பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும், கேரளா பீப்புள்ஸ். அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல, பேசினா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஆர்வம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்குறதுக்காக. இப்போ நிதிஷ்கா அனுஷ்கா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க ஜிப்லைனுக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஸோ நல்ல ஒரு பெரிய வீராங்கனை மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஜிப்லைன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 355ங்க. நாங்கள் 5 பர்சன்ஸ் போனோம். ஸோ 1755 அந்த மாதிரி வந்துச்சு. பாருங்கள், என்னமோ பெரிய ஸ்பேஸுக்கு போகிற ஒரு வீராங்கனை மாதிரி ஹெல்மெட் எல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊஞ்சல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோரில் வந்து இப்படி ஒரு ஊஞ்சல் ஆடுறது அப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வருகிறார்கள் அனுஷ்கா, நிதிஷ்கா, விகாஷினி எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தது அனுஷ்கா தான் வந்தாங்க. கரெக்டாக வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதனோட கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் தான் இருக்கும். இப்படி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஒரு இதை மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இழுத்தா அது அப்படியே ஸ்மூத்தாக வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நிதிஷ்கா தான் வரா. நிதிஷ்காவும் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிட்டா. அடுத்தது விகாஷினி வந்தால் அங்கே தான் ட்விஸ்ட்டே. ஆக்சுவலாக விகாஷினி வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்குவா அப்படின்னு நினச்சோம். அவள் பயப்பில்லை, வரும்போதெல்லாம் பயப்பில்லை. பட் வர எக்ஸைட்மெண்ட்டில் எங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அந்த கண்ட்ரோல் வந்து அவள் கண்ட்ரோல் பண்ண மறந்துட்டா. அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எண்டில் டொம்முன்னு இடிச்சது. அந்த இடத்துல பயந்துட்டா. டொம்முன்னு இடித்த இடத்துல தான் பயந்துட்டா. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிட்டா. வரும்போது பயப்படுவான்னு நினச்சோம், ஆனால் அப்போல்லாம் பயப்பில்லை, கரெக்டாக வந்துட்டா. அந்த இடத்துல இடிச்சதில் கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இவங்க வரும்போது பாருங்கள், இந்த கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க அந்த லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப இழுத்தாச்சு. அந்த டைட் பண்ணி இழுக்கும்போது அது கொஞ்சம் முன்னாடியாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க கம்பி எடுத்துகிட்டு வர போனாங்க, பிடிச்சி இழுக்கிறதுக்காக. அப்படியே ஒரு கம்பி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வர போனாங்க. அதுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு கயிறு வச்சு அப்படியே தள்ளி வந்து நம்ம வந்தாச்சு. விகாஷ் வந்தான் அடுத்தது. விகாஷும் வந்து கரெக்டாக வந்துட்டான். அவன் ஒருத்தன் தான் பயப்படாமல் அப்படியே கையில் மொபைல் வச்சுட்டே வீடியோ எடுத்துகிட்டே வந்தான். ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க. ஸோ இது 160 மீட்டர்ஸ் தான். இந்த ஜிப்லைன் பார்த்திங்கன்னா 160 மீட்டர்ஸ் தான். இது 355க்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 355க்கு இது ஒர்த்தா அப்படின்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ரெசார்ட்டோட அட்மாஸ்ஃபியர் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால கூட இவ்வளோ காஸ்ட்லி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கங்கே நின்று நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இந்த ரெசார்ட்டில் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. அது இல்லாமல் நம்ம ரெசார்ட் வியூ உள்ளே இருந்தே வந்து அந்த ஒரு நேச்சர் இயற்கையான வாட்டர் ஃபால்ஸும் அங்கே மலையிலேருந்து விழுந்துட்டு இருந்தது. அது நம்ம ரெசார்ட்டுக்குள்ளேருந்தே வியூ பண்ண முடியும். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. வர வழியில் கொஞ்சம் அப்படியே சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கறக்கு மனசே இல்லை இந்த மலையை விட்டு. அவ்வளோ கூலிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது.
பார்த்திங்கன்னா இங்கே நின்று கொஞ்சம் நேரம் வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த மரங்கள்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம். நாங்கள் கீழே வர வர மேலெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருந்தது. கீழே வர வர அந்த ஹீட்டு காற்று வந்து உணர முடிஞ்சது. அந்த காற்றே வந்து கொஞ்சம் சூடாக வர்றது வந்து உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு நம்மளோட அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. நாங்கள் கீழே வரும்பொழுது தாங்க மேலே டிராஃபிக் நிறையா போச்சு. பஸ்ஸு பஸ்ஸாக டெம்போ ட்ராவலர் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ்ஸுக்கு மேலே ஏறிட்டாங்க. ஸோ செம்ம க்ரௌடாக தான் இருந்திருக்கும். நாங்கள் பரவாயில்ல தப்பிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ க்ரௌடில் போனாலும் பார்க்குறதுக்கு முடியாதுங்க. உங்களோட சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.